பவானி நீ ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, கையெல்லாம் பாரு குச்சி குச்சியா இருக்குது. வளையல் தானா கழட்டு கீழே விழுந்துரும் போல இருக்கு. வாங்கோ. நமஸ்காரம். வாங்க சாமி, நமஸ்காரம். உட்காரு. பகவான்கிட்ட பெரிய வேண்டுதல் போல இருக்கு. ஆமா சாமி, 1000 தான் நாம் ஆசைப்பட்டாலும் இந்த ஆண்டவன் கண் வைக்கலைன்னா நடக்குமா? அதுக்காகத்தான் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்பாங்க. அதுக்காக தான் அந்த ஆண்டவன்கிட்டையும் சொல்லிவிட்டு உங்ககிட்டையும் சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல தேதி குறிக்கலாம்னு வந்தேன். நிச்சயதார்த்தமா? ஆமாங்க, என் மூத்த பொண்ணுங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு உத்தேசம். மூத்தவ தனத்துக்கு முறப்பைய போஸ் இருக்கிறான். 2ஆம் மக சரோவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குது. நம்ம கண்ணப்பன் தான் கொண்டாந்துருக்காரு. சரோ மாப்பிளைக்கு எந்த ஊரு? மெட்ராஸ் தான். பையன் பேரு மாணிக்கம். குடும்பம் சுமாரான குடும்பம் தான் சாமி. ஆனா பையன் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்றாங்க. அதனாலதான் சீக்கிரம் முடிச்சுப்பலான்னு பாக்குறேன். ஆமா, எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்க போறேன்? வர்ற வாரத்திலே செஞ்சு பண்ணும் சாமி. கல்யாணம் காட்சி எல்லாம் உடம்புல தெம்பு இருக்கும் போதே செஞ்சு பண்ணும். சொல்லுவாங்கல்ல, 5 பொண்ணை பெத்தாச்சுன்னா அரசனு வாண்டின்னு. ஏதோ ஆண்டவங்கிற வேலை இது வரைக்கும் தப்பிச்சிட்டேன். யாருக்கிட்டையும் கையை காலை நீட்டாம இதுங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒப்பேத்திட்டேன். என்ன வசதி பத்தல, அதனால இந்த குடும்பத்துல இதுக்கு அவ்வளவு சுகமா இல்லை. அதனாலதான் நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்தாலாவது அங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷால அந்த பகவான் கைவிடவே மாட்டான். ஆனா ஒண்ணு, பொண்ணுங்க மேல உயிரையே வச்சிருந்தேன். எப்படித்தான் பிரிஞ்சு இருக்க போறீளோ? நினைச்சா கஷ்டமா தான் சாமி இருக்கு. இந்த 5 பொண்ணுகளையும் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்து. பாவம் இதுகளுக்கு தான் என்ன விட்டா யாரு இருக்கிற தாயில்லா பிள்ளைங்களாச்சு. இதுகளோட உலகமே நான் தான். நான் இல்லைன்னா இதுகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன சாமி பண்றது? பெண்ண பத்தனோட நிலையே தானே. கவலையே படாதீங்க. நல்ல நாளா பார்த்து குறிச்சு நானே உங்க ஆத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். நல்லது சாமி, நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி. வரட்டுங்களா? வாமா. க்ஷேமமா இருக்கோ? வணக்கம்மா. வணக்கம்யா. அட அன்னைக்கு வந்தீங்களே, என்னங்கய்யா பூ வாங்க வந்தீங்களா? இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டாமே? நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் என்ன, பொண்ணு ரகசியமா பார்க்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஊருக்கு வெளில இருக்கிற வாழைத்தோப்பை பத்தி விசாரிச்சேன்ல. ஆமா கேட்டீங்க, நம்ம கவுண்டர் ஐயா தோட்டம். அது சம்பந்தமா தான் வந்தேன். அது சம்பந்தமான? நான் டவுன்ல இருக்கிற மார்க்கெட்ல தான் வேலை செய்றேன். இங்க இருக்கிற வாழை நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போய் அங்க வச்சு வியாபாரம் செய்யலாம்னு ஒரு யோசனை. தாராளமா செய்யுங்க. இந்த தோட்டத்துக்காரரை பார்க்கணும்னா யாரை போய் பார்த்தா வேலை முடியும்? கவலையே படாதீங்க. பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி உங்க வருங்கால மாமனார், அதான் பத்திரம் எழுதுற சிதம்பரையாவும் அந்த தோட்டத்து கவுண்டரும் ரொம்ப நல்ல சிநேகிதம். அவரு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படிங்களா? ஆமா, நீங்க வேற யார்கிட்டயும் போவேனா, உங்க மாமனார் கிட்ட போங்க, வந்த வேலை முடிஞ்சிடும். சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்க. என்ன? கொஞ்சம் பூ வேணும். அதானே பார்த்தேன். கட்டிக்க போறவங்க வீட்டுக்கு வெறுங்கையோட போவாங்களா? என்ன பூ வேணும்? 5 முழம் கனகாம்பரம் கொடுங்க. கனகாம்பரம் எல்லாம் வேண்டாம், மல்லிப்பூ வாங்கிட்டு போங்க. சரி. வரேங்க. போயிட்டு வாங்க. வீட்ல யாரும் இல்லீங்களா? யாரு? வாங்க வாங்க. வாங்க வாங்கன்ட்டு ஆளே காணுமே. அப்பா இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. வீட்ல வேற யாரும் இல்லையா? யாரும் இல்ல. அப்பா வரதுக்கு நேரமாகுமா?
ஆமா, நைட்டு தான் வருவாரு. அங்கிள், அப்பா நிச்சயதார்த்த தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு, கொடுக்க சொன்னாரு. இத உள்ள நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குடு. போயிட்டு வரேங்க்கா. வரும்போதே நிச்சயதார்த்த தேதியோட வந்திருக்கேன் போல இருக்கு. என்னைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? வர 14ஆம் தேதின்னு குறிச்சு கொடுத்துருக்காங்க. ஓ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கே இருக்கிறதா இல்ல ஐயோ. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. இப்ப இந்த சிவரா பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன அமைதியாயிட்ட? தேதி குறிச்சாச்சு, பேசலாம்ல? அப்பாவை பார்க்க வந்தீங்களா? யாரை பார்க்க வந்தேன்னு சொன்னா உனக்கு பிடிக்கும்? நிச்சயதார்த்த தேதியை பத்தி கேட்க வந்தீங்களா? ஏண்டா வந்த, நேரடியாவே கேட்க வேண்டியதானே? ஐயோ, அப்படி இல்ல. அப்பா வந்தா சொல்லணுமே, அதான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன பிசினஸ் விஷயமா மாமாவை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு வாழைத்தோப்பு இருக்கு, யாரோ கொண்டுருதாமே? ஆமா. வாழையெல்லாம் மொத்தமாக கொள்முதல் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கலான்னு ஒரு யோசனை. உங்கள் அப்பாவுக்கு பயங்கர ஃப்ரெண்டாமே அந்த கவுண்டரு? ஆமாமா, ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சொன்னா வேலை முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஓ, இந்த விஷயமா தான் வந்தீங்களா? ஆமாம், இந்த விஷயம் இன்னைக்கே முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். வாங்க மாமா. நீ தான் கடைசி குழந்தையா இல்லை? ஆமா. எப்போ வந்தீங்க மாமா? இப்போதான். ஒன்று செய்கிறீங்களா? அப்பா வரத்துக்கு நிச்சயமா லேட் ஆகும். நான் பவானி உங்க கூட அனுப்புகிறேன். நீங்கள் கவுண்டர் மாமா வீட்டுக்கு போய் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வேலை கண்டிப்பாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படியா? தயங்காதீங்க. அதான் பவானி உங்க கூட வரால்ல, அவ எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லிடுவா. நீங்க வாங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி. ஐயோ இருங்க, வீட்டுக்கு வந்துட்டு நான் மோர் எடுத்துட்டு வரேன். பவானி, அவருக்கு மோர் கொடுத்துரு. போலாமா? கிளம்புறேன். நான் வேணா கவுண்டர் மாமா வீட்டுக்கு முன்னாடி போட்டுமா? வேணா வேணா, நானும் வரேன். வா 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 பவானி, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? அப்பா ஏதாவது சொல்லி விட்டாரா? நாங்க சும்மா இங்க வரக்கூடாதா? தாராளமா வரலாம். உன்னை யாராவது கேட்க முடியுமாம்மா? ஆமா, சார் யாரு?
இவங்க தான் சரோக்காவை கட்டிக்கு போற மாப்பிள்ள. அப்படியா? வாங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். கேள்விப்பட்டேன், சிதம்பரம் சொன்னாரு. உட்காருங்க. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? டேய், 2 இளநீ கொண்டா. சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் எப்படி வீட்டுக்கு ஒரே பையனா? இல்லை சார், எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்படியா? அப்போ அளவான குடும்பம் தான். சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்குனது. அப்படியா? ஆமாம், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? முதலாளிக்கு மார்க்கெட்டில் காய்கறி மண்டி இருக்குது. ஓஹோ, அதை நான் தான் பார்த்துக்கிறேன். தொழிலில் 10 வருஷம் அனுபவம் இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இளநியை குடிங்க. இளநீ சாப்பிடுமா? இப்ப அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு மாமா வந்திருக்காரு. என்கிட்டயா? என்கிட்ட என்ன ஹெல்ப் தம்பி? வேற ஒன்றும் இல்லை சார். எத்தனை நாளைக்கு தான் முதலாளி கொடுக்குற சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஒரு எண்ணம். அது சரிதான், பண்ண வேண்டியதுதான். வர்ற வழியில் உங்கள் வாழைத்தோப்பை பார்த்தேன். விளைச்சல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? அதுவா, வியாபாரிங்கள்லாம் வருவாங்க. அது போக தரகு பார்ட்டி ஒருத்தன் அப்பப்போ வந்து வாங்கிட்டு போவான். இது விற்கிறத பற்றி நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. ஏன் சார் அப்படி? நமக்கு மற்ற வருமானம், தோட்டம், துறவு இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை கவனிக்க எனக்கு நேரம் இல்லை. சார், உங்கள் தோட்டத்து வாழைத்தாரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் டவுன் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுவேன். அது சம்மந்தமாக தான் உங்களை பார்க்க வந்தேன். இத பாருங்க, சரோக்கா சொல்லுச்சு மாமா என்ன கேட்டாலும் அதை நீங்க செய்யணுமா. அவ்வளவுதானே தம்பி? என் தோட்டத்து வாழைக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சார், வருஷ குத்திகைக்கு பேசிக்கலாமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 70,000? ஐயோ, அவ்வளோலாம் தர முடியாது சார். நான் முதல்ல சொந்தமாக தொழில் பண்ணுறேன். அதிகமாக தர முடியாது. பின்னாடி வேணால் தரலாம். எவ்வளவு தான் கொடுப்பீங்க? ஒரு 40,000 ரூபா தரேன். அதுவும் இப்போ தர முடியாது. 6 மாசத்துல 20,000 ரூபா தரேன். அப்புறம் வருஷ கடைசியில் மீதி பணத்தை கொடுத்துட்றேன். அவ்வளவுதானே? தாராளமாக எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, இதை நான் பிஸ்னஸாக நினைக்கல. அப்படி நான் நினச்சிருந்தா இன்னும் அதிகமாக பணம் கட்டிருக்க முடியும். முன்னேறணும்னு துடிக்கிற ஒருத்தர், அதுவும் சரவை கட்டிக்க போகிறவர். அதனால தான் மறுபேச்சு இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். அதோட நான் வேற வந்திருக்கேன்ல. ஆமாம் ஆமாம். அப்போ நான் கிளம்புறேன் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, போயிட்டு வாங்க. நீங்கள் தொழிலில் ரொம்ப நல்லா வருவீங்க. என் வாய் முகூர்த்தம் பலிக்கும் பாருங்களேன். ரொம்ப நன்றி. வரேன் சார். போலாமா? ஏய், அப்பளத்தை தொடாத, அப்பா வரட்டும். என்னக்கா? எனக்கும் பசிக்குது. என்னக்கா நீ சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு துண்டு சோப்பு துண்டு பூ மாதிரி சாப்பாட்டுலயும் துண்டு விழுந்துற போது. ஏய், அப்பா இல்லாம நம்ம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா? இல்ல அப்பா தான் நம்மள விட்டுட்டு சாப்பிட்டுருக்காரா? ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க முடியாதா? 2 நாள் பட்னியாரு உடம்பாவது குறையும். ஆமா, இவ்வளவு கொட்டிக்கிட்டு உன் உடம்ப பாரு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. அடடடடா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதோ, அப்பா வந்துட்டாரு. சாப்பாடு போடு. சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. நான் வந்துட்டேன். கை கால் கழுவிட்டு வந்துட்டேன். வரட்டும் அப்பா. அப்பா வந்துட்டோம். ஏது இங்கேயே மணக்குது சாப்பாடு? அப்பா தனத்தோட சமையலா? என்னோட ஸ்பெஷல். ஆமா, பெரிய ஸ்பெஷல். நினைச்சேன். வாயை மூட மாட்டாளே, சும்மா லொட லொட லொட. முதல்ல எனக்கு போடக்கா. மெதுவா மெதுவா. போடுறல முதல்ல என்ன அவசரம்? அப்பாவுக்கு தான். என்ன அர்ஜென்ட்? இந்தாங்கப்பா. கொண்டா. அப்பா, என்ன? ஒண்ணு மறந்துட்டேன். நிச்சயதார்த்த தேதியை குறிச்சு ஐயர் கொடுத்தனுச்சிருக்காரு. ஐயர் தேதி குறிச்சிட்டாரா? கோச்சுக்காதடி, போட்டு தரேன். விஜயா, அந்த ரசத்தை எடுத்துக்கிறேன். 14ஆம் தேதி செய்திட வேண்டியதான். நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்க இதை தெரிவிச்சு ஆகணும். தேவையில்லைப்பா, நிச்சயதார்த்தம் 14ஆம் தேதின்னு அவருக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? அவர் இங்க வந்திருந்தாரு. அவர் வந்திருந்த போதா ஐயரோட பையன் இதை வந்து கொடுத்தான். நானே அவர்கிட்ட தேதியை சொல்லிட்டேன். நல்லதா போச்சு. என்ன வேலை எங்க வந்தாரு? அக்காவை சைட் அடிக்குதா? என்னடி இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பேச்சு? போதும் போதும், நீ சொல்லுமா. அதை ஏன் கேக்குறீங்கப்பா? அவரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். நம்ம கவுண்டர் மாமா இல்ல, அவரோட வாழைத்தோப்பை குத்தகை எடுக்கிற விஷயமா உங்ககிட்ட சிபாரிசு கேட்டு வந்திருந்தாரு. அடடா, அவர் வந்தப்ப நான் இல்லாம போயிட்டேனே. அத பத்தி ஒண்ணும் இல்லப்பா, தோட்டத்தை பேசி முடிச்சாச்சு. எப்படி? பவானி அவர் கூட அமிச்சேன். கவுண்டர் மாமா உடனே ஒத்துக்கிட்டாங்களாம். நல்ல காரியம் பண்ணமா. எப்படியோ இந்த பையன் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசையும் பொறுப்புள்ளவனா இருக்கிறான். நீ அவனுக்கு ஏத்த மாதிரி பொறுப்புள்ளவளா இருந்தீன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் அக்கா பயங்கர பொறுப்புப்பா.
ஏய் ஆ, அப்பா நாளைக்கே அவர் வீட்டுக்கு போகணுமா? ஆமாம்மா, முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல. நானே நேரில் போய் சம்பந்திய மாட்டேன் நிச்சயதார்த்த தேதி சொல்கிறதா மரியாதை. காலையில் கிளம்பணும். இதெல்லாம் ரொம்ப அவசியமா? அதான் தேதி தெரிஞ்சு போச்சே. ஏய் முந்திரி குட்டை, அதான் முறைன்னு அப்பா சொல்றாருல, பேசாம உன் வேலை என்னவோ அதை பாரு. அப்பா என்ன ஃபார்மாலிட்டிஸோ, இப்பவே இந்த ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானா என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது, நீதானா. வணக்கம்மா. யார் அது? மெதுவா, மெதுவா. ராசா இங்க வா, வந்து யார் வந்திருக்காரு பாரு. வணக்கம்மா. வாங்க வாங்க. சாரேன். நல்லா பாடுறீங்க. பசன கோயில்ல பாடி பழக்கம். வாங்க. இருக்கட்டும். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காரு. இருக்கு. நிர்மலா, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஆமா, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருக்கட்டும் தம்பி, அவங்க பக்கம் திருப்புங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. வாங்க. எப்படிமா, நல்லா நல்லா இருக்கீங்க? இருக்கீங்க. மாப்பிள்ளை வெளியே போயிருக்கிறார் போல் இருக்கு. அம்மா, ஐயர் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு போயிருக்கிறாரு, வர 14ஆம் தேதி. அதான் உங்ககிட்ட நேரம் வந்து மரியாதைக்கு சொல்லிடலாம்னு வந்தேன். மாப்பிள்ளையே நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தார் போல் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னது, வீட்டுக்கு வந்திருந்தானா? ஆமாம்மா, உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாம்மா, சொன்னா. நான் தான் வேற எதையும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி, மாப்பிள்ளைக்கு தேதி தெரிஞ்சிட்டுது. இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட முறையா சொல்லணும்ல, அதான மரியாதை, அதுக்கு தான் வந்தேன். ஆமா ஆமா. அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கு புடவை எடுக்கணும், அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அது நாங்க எடுக்க வேண்டியதானே, பார்த்து எடுத்துக்கிறோம். சரிம்மா, அது உங்கள் இஷ்டம். என்னது சட்டுன்னு உங்க இஷ்டம்னு சொல்லி ஒதுங்குறீங்க? எவ்வளவு ரூபாய்க்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கணும்னு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. ஏமா, அவர் தான் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அவர் இஷ்டத்தை கேக்குற? சும்மா இருக்கழ்வி, அவர் சொன்னா என்ன தப்பு? அம்மா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்ன, ஒரு 2000 ரூபாய்க்கு எடுக்கலாமா? வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்குமா, அதுவும் எனக்கு சம்மதம் தான். நிச்சயதார்த்த புடவை வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன தரந்தாழ்ந்தா போயிட்டோம்? இல்ல நாங்க என்ன அண்ணக்காவடியா? அம்மா, நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. வேணாம்மா, 5000 ரூபாய்க்கு எடுக்கு, அதுவும் சம்மதம் தான். அது சரிதான். நாங்க 5000த்துக்கும் 10,000த்துக்கும் நிச்சயதார்த்த புடவை எடுத்தாலும் நீங்க போறத தானே போட போறீங்க. ஒன்னும் கொட்டி கொடுத்து அனுப்ப போறது இல்லையே, அளவோடய செய்வோம்.